இப்போ இந்தியாவில் அல்லது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, ஆணும் பெண்ணும் சேர்ந்து வெளியில் போகிற அந்த ஆர்வம் இருக்குல்ல, அது ரொம்ப குறைவு. ஒரு ஆண்கள் ஒரு படம் பார்க்கணுமா, எப்போ ஒரு வாட்டி தான் தனது மனைவியோட குடும்பத்தோட ஒரு திரைப்படத்துக்கு கூட்டு போகிறான். ஆனால் மற்ற நேரங்கள்லாம் பார்த்தோன்னா, ஆண்கள் தங்களுடைய நண்பர்களோட போகிறான். அல்லது அது மாதிரி காரணம் என்னென்னா, இந்த பெண்களை எப்போதுமே கூட்டிகிட்டு போகிறதில்ல. இந்த மாதிரி ஒரு வெளி உலக அனுபவங்கள், ஒரு சந்தோஷமாக ஒரு திரைப்படம் பார்க்கணும். இப்போ மது அருந்துகிற வழக்கமுடைய ஆண்கள் தங்கள் மனைவியோடு சேர்ந்து வெளியில் போய் மது அருந்துகிற மாதிரியான வழக்கங்கள்லாம் கிடையாது. ஏன் ஆண்கள் மட்டும் தன்னுடைய நண்பர்களை மட்டும் ஏன் கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள்? பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, எப்போ பெண்களுக்கு பெண்களை சமாளிக்கும் விதமாக எப்போ ஒரு வாட்டி பெண்களை எங்கேயாவது திரைப்படத்துக்கோ எங்கேயோ கூப்பிட்டு போவாங்க. என்றைக்கா ஒரு நாள் இந்த மாதிரி வெளி டூர் கூட பெரும்பாலும் எப்போதும் தனது மனைவியோட குடும்பத்தோடு போகணுங்கிற அந்த வழக்கம் இங்கே குறைவு. எப்போவும் ஆண்கள் தங்களுடைய நண்பர்களோடு தான் போகணுன்னு நினைக்கிறாங்க. நண்பர்களோடு தான் வெளி உலக ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா ஏதாவது திரைப்படம் பார்க்கணும் அல்லது மது அருந்தணும் அப்படிங்கிற மாதிரியான அவங்க நம்பிக்கைக்கு பிரகாரம் அந்த மாதிரி அவங்க வாழும்போது அதில் எப்போதும் பெண்களை இணைத்து கொள்வதில்லை. ஒரு ஜோடியாக போய் அந்த வாழ்க்கையில் உள்ள அனுபவங்களை ஒரு மது அருந்துறதோ, திரைப்படம் பார்க்குறதோ, சுற்றுலா போகிறதோ, இது எப்போவுமே இங்கே ஒரு ஜோடியாக போகிற வழக்கம் இங்கே குறைவு. இந்தியாவில் ஒரு ஜோடியாக போகிற வழக்கம், ஆணும் பெண்ணும் சேர்ந்து திரைப்படம் பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த வழக்கம் இந்தியாவில் ரொம்ப குறைவு. எப்போ ஒரு வாட்டி தான் அவன் தனது மனைவியோ அவன் குடும்பத்தையோ திரைப்படத்துக்கு கூப்பிட்டு போகணுன்னு நினைக்கிறான். ஆனால் மற்ற நேரங்களில் ஃப்ரெண்ட்ஸை தான் கூப்பிட்டு போகிறான், அவனுடைய ஆண் நண்பர்களை தான் கூப்பிட்டு போகிறான். அல்லது ஒரு சுற்றுலாவா எப்போதும் உடனே மனைவியோடு சுற்றுலா செல்கிற வழக்கம், ஒரு ஜோடியாக சுற்றுலா செல்கிற வழக்கம் இங்கே இந்தியாவில் குறைவு. அவன் தனது நண்பர்களோடு தான் எப்போவும் சுற்றுலா போகணுன்னு நினைக்கிறான். எப்போ ஒரு வாட்டி தான் மனைவியோடு சுற்றுலா போகிறான். ஏன் இந்த மாதிரி வழக்கம் அப்படின்னா, இங்கே இப்போ ஒரு ஆண் தனது நண்பர்களோடு சுற்றுலா போகிறான் அல்ல ஒரு திரைப்படம் பார்க்க போகிறான் அப்படின்னா செலவுகளை எல்லாருமே பகிர்ந்துக்கிறாங்க. அங்கே ஏற்படுகிற செலவு இருக்குல்ல, ஒரு திரைப்படம் பார்க்க போகிறான் ஆண் தனது நண்பர்களோடு திரைப்படம் பார்க்கும்போது அவர்களுக்குள் ஏற்படுகிற செலவுகளை அந்த ஆண் நண்பர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அதுபோல் ஒரு ஆண் நண்பர்கள்லாம் சேர்ந்து சுற்றுலா போகிறாங்கன்னா அங்கே ஏற்படுகிற செலவுகளை ஆண்கள் எல்லாருமே பகிர்ந்துப்பாங்க. ஆனால் அந்த பெண்களை கூட்டிகிட்டு போனால் என்ன நடக்குது அப்படின்னா, செலவுகள் எல்லாமே ஆண்கள் தலையில் தான் விழுது. பெண்கள் அந்த செலவை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. பெண்களுக்கும் 4 இடத்துக்கு போகணும், தனது காதலனோடு அல்லது கணவனோடு அங்கே போகணும், இங்கே போகணும், திரைப்படம் பார்க்கணும், எல்லாம் ஆசை இருக்குது. ஆனால் நீ செலவு செய்கிறதுக்கு தயார் அந்த பெண்களுக்கு தயார் கிடையாது. ஆணின் வருமானத்தில் இந்த வாழ்க்கையை அனுபவித்து விட வேண்டும் என்கிற முனைப்பு பெண்களிடம் இருக்குது. சரி வா படம் பார்க்க போகலாம். ஒரு ஆண் தனது காதலிகிட்ட வர்ற படத்தை எல்லாம் நம்ம 2 பேரும் ஜோடியாக போய் பார்ப்போம். நல்ல படம் எதுவாக இருந்தாலும் நம்ம ஜோடியாக போய் பார்க்கலாம் அப்படின்னா கூட செலவுகளை நீ பகிர்ந்துக்கிறியா? ஒரு 1000 ரூபா செலவாச்சுன்னா நீ 500 ரூபா போடுறியா அப்படின்னு தனது காதலிகிட்ட கேட்டால் அவன் ஒத்துக்க மாட்டான். பெரும்பாலான பெண்கள் ஒத்துக்க மாட்டாங்க. அதுபோல் வா டூர் போகலாம், நீ எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸோடு தான் டூர் போகிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த காதலி சொல்கிறா. தனது காதலனை பார்த்து கேட்குறா, நீ எப்போவும் உன் ஃப்ரெண்ட்ஸோடு தான் போகிற, எங்களெல்லாம் கூட்டு போக மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி இந்த காதலி தனது காதலனை பார்த்து சொல்கிறா. அதுபோல் ஒரு மனைவி தனது கணவனை பார்த்து என்ன சொல்கிறா, என்ன சொல்லப்படுகிற புகார்கள் என்னென்னா, நீ எப்போவுமே உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு தான் படத்துக்கு போகிற, நீ எப்போவுமே உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு தான் சுற்றுலா போகிற, நீ எப்போவுமே உனது ஆண் நண்பர்களை கூட்டிக் கொண்டு தான் நீ ஒரு மது அருந்துகிற இந்த மாதிரி ஜாலியாக இருக்கிறதுனா நீ உன் நண்பர்களோடு தான் நீ போகிற, எங்களையெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சேர்த்துக்கிட்டால் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ ஆண் நண்பர்கள் இவங்களாம் சேர்ந்து சுற்றுலா போனாங்கன்னா செலவுகளை பகிர்ந்துக்கிறாங்க. ஆனால் அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போகும்போது ஒரு ஆண் தனது காதலியவோ தனது மனைவியவோ கூட்டு போனால் அந்த செலவுகள் எல்லாமே ஆண் தான் ஏற்றுக்கிறான், அந்த பெண் ஏற்றுக்க மாட்டேன்றான். இந்த பெண் என்ன நினைக்கிறான்னா, திரைப்படம் பார்க்கணும், சுற்றுலா போகணும், ஊரை சுற்றணும், ஜாலியாக இருக்கணுங்கிற நினப்பு ஒரு ஆணை போல் பெண்ணிற்கும் இருக்குது. ஆனால் அந்த செலவுகளை பகிர்ந்து கொள்கிற அந்த செலவுகளையும் பகிர்ந்துக்கணும், சரிசமமாக பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற அந்த நேர்மையான உணர்வு பெண்ணிடம் இல்லை. ஆணின் வருமானத்தில் இந்த வாழ்க்கையை அனுபவித்து விட வேண்டும், நம்ம எந்த செலவும் பண்ணிடக்கூடாது. ஒரு ஆணோட வருமானத்தில் சுற்றுலா போகணும், படம் பார்க்கணும், பக்கத்தில் இருக்கிற அந்த ஊருக்கு போகணும், இந்த ஊருக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் பெண்ணுக்கு இருக்குது.
ஆனால் வர்ற செலவை நாமளும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பெண்ணுக்கு இல்லை. அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னா, ஆண் என்ன பண்ணுறான், பெண்ணுக்கு தெரியாமல் ஆண் நண்பர்களோடு திரைப்படம் பார்க்க போகிறான். தனது காதலிக்கு தெரியாமல் தனது ஆண் நண்பர்களோடு மது அருந்துகிறது. தனது காதலிக்கு தெரியாமல் தனது ஆண் நண்பர்களோடு திரைப்படம் பார்ப்பது. தனது காதலிக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல் தனது ஆண் நண்பர்களோடு சுற்றுலா செல்வது. ஏன் ஆண் நண்பர்களோடு இவன் போகிறான்? செலவுகளை பகிர்ந்துப்பாங்க. இப்போ 10,000 ஆகுது, சுற்றுலா போகிறாங்க ஆண் நண்பர்கள். 4-5 பேர் போகிறாங்க, 5 பேர் போகிறாங்கன்னா ஆளுக்கு 2,000 பகிர்ந்துப்பாங்க. இதுவே இவன் வந்து தனது காதலியவோ தனது மனைவியவோ கூட்டு போகிறான், தனது காதலியை கூட்டு போகிறான் அப்படின்னா என்ன, செலவுகளை பகிர்ந்துக்க மாட்டாங்க. ஆணின் செலவில் நாம் சந்தோஷமாக இருக்கணும், நமக்கு ஒரு செலவும் கிடையாது. இதுவே ஒரு பெண்களுக்கு ஒரு போதையாக மாறுது. இப்போ யார்கிட்ட காசு இருக்கோ அந்த ஆண்களை பழகிறது. ஏன்னா அவன் நல்லா செலவழிப்பான், நல்லா இந்த நம்ம பாட்டுக்கு திரைப்படம் பார்க்கலாம், அந்த ஊருக்கு போகலாம், இந்த ஊருக்கு போகலாம், சுற்றுலா போகலாம், இப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடுது பெண்களுக்கு. எவங்கிட்ட பணம் இருக்குது, நாமளும் ஷேர் பண்ணணும், செலவுகளை நாமும் பகிர்ந்து, அப்போ தான் மரியாதைங்கிறது ஒன்று உண்டு. இப்போ மரியாதைங்கிறது வந்து இந்த மாதிரியான ஒரு முனைப்பு பெண்கள்கிட்ட இருக்கும்போது, ஆணின் வருமானத்தில் வாழ்க்கையை அனுபவித்து விட வேண்டும், நாம் எந்த செலவும் பண்ணிடக்கூடாது, அந்த ஆணோடு சேர்ந்து போகும்போது ஏற்படுகிற செலவுகளை சரிசமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் பெண்ணிற்கு வராத போது அங்கே நேர்மைங்கிறது இல்லை. அதனால் பெண்ணுக்கு மரியாதையும் அங்கே கிடையாது. இது போன்ற பெண்கள் ஆண்களிடம் மரியாதையை இழக்கிறார்கள். அதனால் வந்து ஒரு ஆண்களோடு செல்லும்போது பெண்கள் வந்து, அது உங்கள் கணவனோட போகிறீங்க, மனைவியோட முதல்ல பெண்கள் வந்து கண்டிப்பாக வேலை பார்க்கணும். தகுந்த காரணம் இல்லாமல் வேலை பார்க்காமல் இருக்கக்கூடாது. சுயமாக வருமானத்தை சம்பாதிக்க வேண்டும். என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது வேலைக்கு போகணும், அப்படி இருக்கும். அப்போ தான் வந்து செலவுகளை பகிர்ந்துக்க முடியும். வேலைக்கு போகாமல் இருக்கிறது, அதுவே பார்த்திங்கன்னா பாருங்கள், வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறதே ஒரு நேர்மையற்ற சிந்தனை. ஒரு ஆணின் வருமானத்தில் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட வேண்டும், தகுந்த காரணம் இல்லாமல் அவள் வேலைக்கு போகாமல் இருக்கும். ஒரு குழந்தை பெற்றுட்டாங்க அப்படின்னா சரி, அப்போ குழந்தை பெற்று ஒரு 5 வயசு வரைக்கும் அந்த குழந்தையை பராமரிக்கும். அதனால் பெண்கள் வீட்டில் இருப்பதில் நியாயம், வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மற்றபடி அதுக்கு பிறகும் வீட்டில் இருந்துகிட்டு இருக்கக்கூடாது. காரணமே இல்லாமல் ஒரு பெண் வேலைக்கு போகாமல் இருப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு குறுக்கு புத்தி இருக்குது, நேர்மையற்ற சிந்தனை இருக்கிறது, ஆணின் வருமானத்தில் இந்த வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்கிற முனைப்பு அவளிடம் இருக்கிறது. செலவு என்கிற அந்த பொருளாதார சுமையை ஆணின் தலையில் இறக்கி வைத்துவிட்டு அது வாழ்க்கையை அனுபவிச்சிடணும் அப்படிங்கிற. அதனால தான் ஆண் என்ன பண்ணுறான், நிறைய அனுபவங்களை, அவன் ஜாலியாக இருப்பதற்காக நிறைய அனுபவங்களை தனது ஆண் நண்பர்களோடு போகிறான். மனைவியவோ காதலியவோ வீட்டில் உள்ள பெண்களையோ கூட்டிகிட்டு போகிறது கிடையாது. ஒரு சுற்றுலா போகிறதா இருந்தால் கூட அம்மாவெல்லாம் கூப்பிட்டு போகலாம், அம்மா கூப்பிட்டு போகலாம், ஒரு குடும்பமாக போகலாம், தனது மனைவியோடு போகலாம். ஏன்னா அப்படி போகிறதா இருந்தால் அது செலவு, ஆணுக்கு தான் செலவு, ஆணுக்கு மட்டும்தான் செலவு. ஆனால் ஆண் தனது நண்பர்களோடு செல்லும் பொழுது அங்கு செலவுகள் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. அப்போ செலவு ரொம்ப குறையுது. ஒரு 5 நண்பர்கள் சுற்றுலா போகிறாங்க அப்படின்னா 10,000 செலவாகுது அப்படின்னா ஆளுக்கு 2,000 தான் ஆகும். அதுவே ஒரு ஆண் வந்து தனது குடும்பத்தை, தனது மனைவியை கூப்பிட்டு போகிறான் அப்படின்னா அப்போ செலவு எல்லாமே இந்த ஆண் மீது தான் இறக்கி வைக்கப்படும். இதுதான் வந்து, அதனால் பெண்கள் வந்து சுதந்திரமாக வாழணும்னு நினச்சிங்கன்னா இந்த பொருளாதார விஷயத்தில் செலவுகளை சரிசமமாக, ஆணின் செலவுகளை ஏற்றுக்கொள்ளணும், பகிர்ந்து கொள்ள வேண்டும், சரிசமமாக ஏற்படுகிற. அப்படி இருந்தால் தான் பெண்கள் சுதந்திரமாக வாழ முடியும். இல்லைன்னா பெண்களை வந்து ஆண் சேர்த்துக்க மாட்டான். பெண்ணிடம் இருக்கிற அந்த நேர்மையற்ற அணுகுமுறை காரணமாக பெண்ணை தனது சந்தோஷமான அனுபவங்களில் இணைத்து கொள்ள மாட்டான். ஆண்கள் மட்டும் தனியாக சந்தோஷம்னா மது அருந்துறதோ, திரைப்படம் பார்க்குறதோ, சுற்றுலா போகிறதோ ஆண்களே பெரும்பாலும் பிளான் பண்ணுவாங்க, ஆண்களுக்குள்ளேயே பிளான் பண்ணுவாங்க. இப்போ மனைவிட்ட ஏதாவது ஒரு காரணம் சொல்லிவிட்டு, நாங்கள் இப்போ டூர் போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி மனைவியை கூட்டிகிட்டு போக மாட்டான். காரணம் இதுதான் காரணம். பொருளாதாரத்தில் செலவுகளை ஒரு பெண்ணும் அந்த ஆணின் செலவுகளை பகிர்ந்து கொள்கிற வழக்கம் பெண்ணிடம் இல்லை. ஆணின் வருமானத்தில் வாழ்க்கையை அனுபவித்து விட வேண்டும் என்கிற முனைப்பு பெண்ணிடம் இருக்கிறது. அந்த குறுக்கு புத்தி தான் அதனால் பெண்களை வந்து கண் துடைப்புக்காக, பெண்களை சமாதானப்படுத்தினதுக்காக அப்பப்போ பெண்ணோடு சேர்ந்து ஒரு படம் பார்க்குறான் அல்லது சுற்றுலா போகிறான். பெண்ணிற்கு இருக்கிற அந்த ஆசைக்கு அவளுக்கு ஒரு சமாதானம், ஒரு ஆறுதலாக அவன் அந்த வேலையை இப்போ ஒரு வாட்டி செய்கிறான். மற்றபடி எப்போவுமே வந்து பெண்ணை இணைத்து கொள்வதற்கு ஆண் அச்சப்படுகிறான். ஏனென்றால் செலவுகள் அனைத்தையும்
ஆணின் தலையில் பெண் சுமத்தி விடுவாள். ஆதலால் பெண்ணிடமிருந்து தப்பிக்க வேண்டும். அதனால் அப்படி ஆணின் உழைப்பை ஆண் ஒரு அடிமையாக பார்க்கிறாள். பொருளாதார அடிமை, தனக்கு தேவையான பொருளாதாரத்தை சம்பாதித்து தருகிற ஒரு அடிமையாக ஒரு ஆண்மகனை ஒரு பெண் பார்க்கிறாள். பெண்ணிடம் அப்படி ஒரு பார்வை இருக்கிறது. அந்த பார்வையில் கொஞ்சம் கூட தயவுதாட்சணம் இல்லை, பரிதாபம் இல்லை, ஆணை பற்றின கவலை கொஞ்சம் கூட இல்லை. தனது நலனுக்காக ஆணை சுரண்டுகிறது. தாராளமாக ஆணின் வருமானத்தில் ஆடம்பரமாக வாழ்ந்து விட வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. பெண்களின் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்கிற ஆசை எப்படிப்பட்டதாக இருக்குது என்றால், ஆணின் வருமானத்தில் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்பதாக இருக்கிறது.